கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாத வாக்குத்தத்த செய்தியை வழங்குவதற்காக நம் மத்தியில் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபையின் போதகர் பேராயர் டாக்டர் ஜே மகேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் உங்களுக்காக வாக்குத்தத்த செய்தியை வழங்குவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தத்தை கொண்டு நம் பயணத்தை செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை துவங்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் வாக்குத்தத்தத்தோடு தான் நம்முடைய வாழ்க்கை துவங்க வேண்டும். கவனிங்க, அநேகருக்கு பாருங்க வாக்குத்தத்தம் இல்லாமலே வாழ்வார்கள். ஆனால் நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்தை வைத்துக்கொண்டு வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை துவங்க வேண்டும். தேவன் தாமே நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கா. இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படுகிற வார்த்தை வந்து சங்கீத புஸ்தகத்தில் 46:10 நீங்கள் வாசிக்கும்போது பாருங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்து. ஆமென். இந்த மாதத்துல கூட்டம் கவனிங்க, நமக்கு விரோதமாக யார் எழும்புறாங்க, அப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, அதை பத்தி கவலையப்படாத. அமர்ந்திரு முதலாம். ஆமென். ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். புரியுதுங்களா? நான் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நம்முடைய தேவன் பெரியவர். அவர் ஜாதிகளில் பெரியவரா இருக்கிறார், பூமியிலே உயர்ந்தவராய் இருக்கிறார். அப்படி உயர்ந்தவர் நம்மளோடு கூட இருப்பதனால நீங்கள் அமர்ந்திருக்க கற்று. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த அமர்ந்திருக்கிற காரியங்கள் தான் முடியாது. அமர்ந்து இருந்து பாருங்க, அமரும் போது தான் ஒரு பெரிய காற்றை பார்க்கலாம். ஒரு ட்ரெயினில் பாருங்க, வெயிட் பண்ணுறீங்க, நல்ல கூட்டமாகுது, உடனே பாருங்க இருங்க நம்ம அடுத்த வண்டி போகலாம். அடுத்த வண்டிக்கு வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது காலியாக வரும். அந்த அமர்ந்து இருக்கிறதுனால என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே நெரிசல் இல்லாமல் போவதற்கு. இது போலதான் அமர்ந்திருக்கும் போது தேவன் ஒரு பெரிய கான்ஷுவா. ஒரு கலங்கி இருக்கு தண்ணி, அந்த கலங்கி இருக்கும் போது கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் இருந்தா என்னன்னா அந்த கலங்கள் எல்லாம் என்ன பண்ண தெளிவாய் மாறிடும். அந்த அமர்ந்திருக்கும் போது அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க. அப்ப சொல்றாரு, அமர்ந்திருந்தா தான் நான் தேவன் என்பது உனக்கு தெரியும். இப்ப அமர்ந்து இல்லைன்னு சொன்னா கோபம் உனக்கு தேவனாய் மாறிடும். அமர்ந்து இல்லாமல் போனா அங்கே யாரோ ஒரு காரியங்களுக்கு அது உங்களுக்கு முக்கியமாய் மாறிவிடும். ஆனால் அமர்ந்திருக்கும் போது நான் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நிறைய பேர் பாருங்க, தன்னுடைய தேவையின் மத்தியில எனக்கு எதுவும் நடக்கல, என் வாழ்க்கையில் இதுதான் நடக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது புலம்பிக்கொண்டே உடனே அதுக்கு என்ன செய்யலாம், எது செய்யலாம் ஓடினே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் அமருங்க, கொஞ்ச நேரம் அமர்ந்து பாருங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா. தேவன் பெரிய காரியங்களை செய்து நம்மளை ஆஸ்வதிக்க வல்லவரா, நம்முடைய தேவையை சந்திக்க அவர் வல்லவரா. முதல் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது பாருங்க, 46 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். கவனிங்க, உங்களை அமர்ந்திருக்க சொன்னவர் யார் என்று சொன்னால் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போ அடைக்கலத்துக்குள்ள ஒரு மனிதன் உள்ள போயிட்டானோ அங்க போயிட்டு நான் அதை பண்றேன் இதை பண்ண சொல்லக்கூடாது. அங்க அவங்க எல்லாமே பார்த்து. ஒரு பிரச்சனை என்று சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள உள்ள போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க கம்முன்னு அங்க உட்கார்ப்ப நான் பாத்துக்கிறேன், யார் பார்த்து சொல்லுப்பான்னு சொல்லிட்டு அவங்க வண்டி எடுத்துப்பாங்க, அவங்க பாத்துக்குவாங்க எல்லாமே. அப்ப நாங்க போயிட்டு எதுவும் என்ன பண்ண தேவையில்ல, தேவையில்லாத காரியங்களோ அதிகாரங்களோ என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாத காரியங்களோ செய்யக்கூடாது. பார்த்துக்க வேண்டியதெல்லாம் அவங்களுடைய வேலை. கவனிங்க, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கோம். தேவனுடைய அடைக்கத்துக்குள்ள போன நாம், தேவன் நமக்கு அமர்ந்திருக்கும் போது, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது தேவன் உதவி செய்வார். தேவன் நமக்கு அடைக்கலமும் அனுகூலமான, கவனிங்க, அனுகூலமான, நமக்கு ஏற்ற ஒரு துணை, நமக்கு ஏற்ற ஒரு காரியங்கள், ஏற்ற காரியங்களை செய்யக்கூடிய ஒரு தேவனா. அப்ப இப்படி ஒரு துணையா இருக்கிற ஒரு தேவனை நம்ம என்ன பண்றோம், விட்டு விட்டு அமர்ந்திருக்க முடியாதவர்களே, இந்த மாதத்தில் நீங்கள் அமர கற்றுக்கொள்ளுங்க. அமர்ந்து இருந்தால் அனுகூலத்தை பார்க்க, அமர்ந்து இருந்தால் அவர் துணையா இருப்பதற்கு அமர்ந்து இருங்க. கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கார். நிறைய நேரத்துல பாருங்க, நாம் அமர்ந்திருக்க சொல்லி இருக்கிறார் தேவன். அவர் அமர்ந்திருக்கும் போது அவர் ஜாதிகளை உயர்ந்தவராய். தேவன் சாதாரணமானவர்ல, அவர் உயர்ந்தவர், அவர் உயர்ந்து நிற்கக்கூடிய. ஏசாயா புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் வாசிங்க. நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு முன்பாக ஒரு மேட்டின்மையா பார்க்க, நரரில் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும். அவன் உன்னை பார்த்து மேட்டிமை பார்த்து, நீ எல்லாம் ஒரு ஆள், எனக்கு முன்னாடி எல்லாம்
அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறானா, என்ன இப்படி பண்றானே, நாம எதனா செஞ்சு காட்டணும். செய்யாத, அமர்ந்துரு, அமர்ந்துரு. அவர்கள் உங்களுக்கு விரோதமா என்ன பண்ணாலும் கம்முனு. அங்க நீங்க அமர்ந்து இருக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாரு? அவர் உயர்ந்தவராய் மாறுவார், அவர் சிறந்தவராய் மாறுவார். அவர் உயர்ந்து நிற்கும் போது உனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைலாம் ஒண்ணுலாம போகும். நன்றி தகப்பனே. ஒவ்வொரு மாதங்களும் பாருங்க, வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு போகிறவர்கள் அமர கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். கொஞ்ச நேரம் அமரணும்னா சும்மா உட்காந்துட்டு ஒரு சேர்ல உட்காந்து கிடக்கத்துல ஜபத்துல உட்கார கற்றுக்கொள்ளணும். முழங்கால் நிற்க கற்றுக்கணும். அப்படி முழங்கால் நிற்க உட்காந்துட்டீங்கன்னா ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு பெரிய காரணம். கொஞ்சம் பொறுமையா இருந்து பாருங்க. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் உனக்கு அனுகூலமானவர், ஏற்ற துணையா இருப்பார். உனக்கு ஏற்ற மாதிரி அவர் நடப்பார், ஏற்ற காரியங்களை செய்யக்கூடியவர். அவர் உனக்கு அப்படி மாறணும்னா நீ என்ன பண்ண தெரியுமா? அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்தால் தான் இதை செய்வார். அமர்ந்திருந்தால் தேவன் அப்படி பண்ணுவார். மேட்டின்மையா பார்க்கறானா, ஐயோ மேட்டின்மையா பார்க்கறான் கூடாது. பார், நான் என்ன பண்ண போறேன், நான் பதிலுக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி பார்த்துட்டாங்கன்னா போதும், என்ன அப்படி பார்க்குறேன், நான் கம்முன்னு வந்துடுவேன், நான் அதுக்கு தான் அப்படி பார்த்துட்டு வந்தேன். என்ன அப்படி பேசுகிறேன், நான் அப்படி பேசுகிறேன், இல்லைங்க அப்படி பார்க்க கூடாதுங்க, அப்படி பேசக்கூடாதுங்க. நமக்காக ஒருத்தர் இருக்கிறப்பங்க, அவர் தான் உயர்ந்தவராயிருக்கிறார், அவர் தான் செய்வார், அவர் தான் எல்லாம் பார்த்துக்கொள்வார். அவர் தான் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்துருங்க. நீங்கள் அமர்ந்திருந்தால் தான் அவருடைய காரியங்களை பார்க்க முடியும். ஏன்னா அவர் யார் என்று சொன்னால் உயர்ந்தவர் என்று சொல்லுகிறோமே, அந்த உயர்ந்தவர் எப்படின்னு சொன்னா 46ஆம் சங்கீதத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுல 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவர் சாதாரணமானவர் கிடையாது. உயர்ந்து நிற்கிறார்னா சாதாரண, அவர் சேனைகளோடு இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர் என்று பேர். ஆமென். அவர் சொல்றாரு, நீ அமர்ந்துரு, நான் பார்த்துக்கிறேன். ஆமென். நான் செய்றேன். ஹல்லேலூயா. நீங்க அமர்ந்திருந்தா தான் நான் உனக்கு அதை செய்ய முடியும் என்பதை தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் வருகிற நாம நிறைய நேரத்தில் பண்ண அப்படி அமர்ந்திருக்க முடியாம எனக்கே அப்படி நடந்துன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறோம். நீங்கள் அமர்ந்திருந்தா தான் நான் தேவன் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் அமரவில்லை என்று சொன்னால் கவனிங்க, நிறைய நேரத்தில் தேவன் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. அதனால தான் நிறைய நேரத்தில் பார்த்தீங்க அங்கே என்ன பிரச்சனை நடக்கும்னு சொன்னால், ஜாதிகள் மத்தியிலே நாம் தாழ்த்தப்படுவோம். கவனிங்க, பூமியிலே தாழ்த்தப்படுவோம். யாருமே நம்ம மதிக்கத்தில்லைங்க, யாருமே மதிக்கத்தில்லை, யாருமே நம்ம மதிக்க. ஏன் மதிக்காம போனாங்க? நீ அமர்ந்திருக்க வேண்டியவர்கிட்ட அமர்ந்திருந்தா அவர் உயர்ந்தவராய் உன்னோடு கூட வந்திருப்பா. நீயும் உயர்த்தம்படிக்கு, உன்னை உயர்த்தம்படிக்கு அவர் உன்னோடு கூட வந்து ஒரு பெரிய காரியம் செய்வார். ஏற்ற துணை. கவனிங்க, இப்ப நாங்க 2 பேரும் இருக்கிறோம். ஏற்ற துணை என்று சொன்னால் கவனிங்க, நான் உயரமா இருந்து இவங்க தவளோண்டு இருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. என்னங்க சம்பந்தமே இல்லாம அந்த அம்மா ஒரு குளிர்ச்சி மாதிரி இருக்காங்க, அவரு நாங்க அப்படி உயர்ந்திருக்கணும். சரி, ஓகே. இந்த அம்மா உயரமா இருந்து நான் குள்ளமா இருந்தேன்னா என்ன இருக்கும்? அதை பார்க்கும்போது என்னங்க ஜோடி பொருத்தமே செல்லுங்க. ஏற்ற துணை என்று சொன்னால் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறோம். அப்ப அவர் உயர்கிறார் என்று சொன்னால் நீயும் உயர முடியும். ஆமென். கவனிச்சுங்களா? உன்னை அவர் தாழ்த்தி வைத்துவிட்டு அவர் மாத்திரம் உயர்ந்திருக்கிறவர் கிடையாது. அவர் ஏற்றவராய் இருப்பா, ஏற்ற துணையா இருக்கிறான்னு சொன்னா கவனிங்க, நாங்க இப்ப எப்படி இருக்குமோ அதே போல தேவன் பார்த்தீங்கன்னா உங்களோடு கூட எப்படி இருக்கா தெரியுமா? ஏற்றவராய் இருப்பார். நீ எந்த இடத்துல குறைப்பட்டு, நீ எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டு, எந்த இடத்துல வெட்கத்தோடு இருக்கிறியோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னோடு கூட இருந்து நீ அமர்ந்திருக்கும் போது உன்னை அவர் உயர்த்துகிறவர், உனக்கு ஏற்றவராய் இருப்பார். நன்றி ராஜா. உன்னோடு கூட அந்த பலத்த காரியங்களை செய்ய வல்லவராக. நிறைய நேரத்துல பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போய் இன்றைக்கு என்ன பண்றோம்? என் வாழ்க்கையில மாத்திரம் சுற்றி பாருங்க. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில பல பிரச்சனையை சந்திக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன பண்ற? அதெல்லாம் பார்க்கறதுல என் வாழ்க்கையில மட்டும்தான் பிரச்சனை, என் வாழ்க்கையில மட்டும்தான் துன்பம், என் வாழ்க்கையில மட்டும்தான் நெருக்கம், இதே சொல்லத்தான் நிறைய பேருடைய. நீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்தீங்கன்னா வேற்றுள்ள எல்லாரையும் பாருங்க, எத்தனை குறைவோடு இருந்தார்கள், எவ்வளவு நெருக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் கர்த்தர் எப்படி தேற்றிருக்கார் பாருங்க, எப்படி நடத்திருக்கார் என்பதை பார்க்க. தேவன் அப்படி நடத்துகிற தேவன். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை எப்படி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஏசாயால 7:6 வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், இந்த 2 புகைகிற கொல்லி கட்டைகள் ஆகிய
சீரியரோடே வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவல வேண்டாம். என்ன சொல்லி தேற்றுறாங்க? துவல வேண்டாம். ஆமென். நீ பயப்படாம அமர்ந்திருந்து பாரு. ரெண்டு புகைகிற கொல்லிக்கட்ட இதால ஒண்ணுமே செய்ய முடியாது. உன் முன்னாடி உயர்ந்து நிக்கிறான், கனம் பெற்றவன் காணப்படுறான் பாரு, அவனை பார்த்து நீ பயந்து நிற்க, ஐயோ என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் புகையை தான் முடியும், அவனால ஒன்னுத்தையும் பத்த வைக்க முடியாது. அந்த புகையத்தை எடுத்துன்னு போய் நீ எங்க வச்சாலும் பத்திக்காது, அது சும்மா புகை வரும். அது புகைகிற கொல்லிக்கட்டை. நீ இதை பார்த்து பயந்து கொண்டு நிற்கிற, அமர வேண்டியவருக்கு முன்பாக அமர்ந்தால் அவர் உனக்கு உதவி செய்கிறார். இந்த மாதத்திலே அமர வேண்டிய பாதத்தில் அமர்ந்து அமரும் போது அவர் ஜாதிகளை உயர்ந்தவர் என்பதை, பூமியிலே உயர்ந்தவர் என்பதை பார்க்க. அவர் உயர்ந்திருக்கிறா உன்னை சும்மா விடுவாரா? விட மாட்டார். தேவன் நமக்கு அடைக்கலம், ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமா இருக்கிறார். அப்படி துணையா இருக்கிறவர் உன் கூட இருக்கும் போது அவர் உயர்ந்திருப்பது போல நீ உயர்ந்திருக்க, அவர் மேன்மையா இருக்கிறது போல நீ மேன்மையா இருக்க முடியும். அதற்கு நீங்கள் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அமரும் போது என்ன நடக்குன்னு சொன்னா, உன்னை அவர் எந்தெந்த விதத்துல சரி பண்ண முடியுமா சரி பண்ணிடுவார். எப்படிலாம் மாற்றணுமோ அப்படி மாத்திடுவார். தேவன் உன்னை வழிநடத்த வல்லவரா இருக்காங்க. இது தெரியாம நிறைய நேரத்தில் என்ன பண்ணீங்க தெரியுமா? நீங்க புலம்பிக் கொண்டு, ஐயோ அவங்க அப்படி பண்றாங்க, அவங்க எப்படி பண்றாங்க, எல்லாரும் நமக்கு விரோதமா. ரெண்டு பேர் பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா போதும், வாயத்துல எப்படி பேச தெரியுமா? எல்லாரும் நமக்கு விரோதமா எழுப்பிட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு கஷ்டம் தான் வந்திருக்கோம், அது சொல்லுவோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாய் பார்த்தீங்கன்னா தேவலாத்த பேசும். இப்படி நீங்கள் பேசாதபடிக்கு, இப்படி நீங்கள் செய்யாதபடிக்கு என்ன பண்ண தெரியுமா? அமர்ந்திருக்க பார்க்க வேண்டும். அமர்ந்திருக்க சொல்லிட்டா அங்க போயிட்டு எதனா பேசின்னு உட்காந்துருக்க கூடாது. அமர்ந்துருன்னா அமர்ந்திருக்கும். ஒரு பெரிய அதிகாரி பார்க்கும் போது பாருங்க, கொஞ்ச நேரம் போய் உட்காருங்கம்மா அப்படின்னு உட்கார சொல்லும்போது நீ என்ன பண்ணுவோம், தொந்து பேசின்னு போன் எடுத்து வச்சு நோண்டி இப்படிலாம் இருக்கக்கூடாது. அவங்க பாருங்க அமர்ந்திருக்கும் போதே உன்னோட கேரக்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நீ அமர்ந்திருக்கும் போதே நீ என்ன செயலுக்குரியவன் என்பதை கண்டுபிடிப்பார்கள். அமர்ந்திருக்கும் போதே உங்களுடைய காரியங்கள் என்ன, தேவன் பாருங்க உங்களை அமர்ந்திருக்க வைத்து உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் உனக்கேற்றதை செய்ய வல்லவர். புரியுதுங்களா? அவனுக்கு அதை கற்றுக் கொடுப்பார், உனக்கு அதை புரிய வைப்பார். உன்னுடைய காரியங்களை என்ன செய்தால் உன் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நாம நிறைய நேரங்களில் பாருங்க இந்த புகைகிற கொல்லிக்கட்டையை பார்த்து நிறைய நேரத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அங்க சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்தா, நீ அமர்ந்திருந்தா, ரெண்டு பேரை பார்த்து நிற்கிற, இந்த ரெண்டு பேரும் ஒண்ணு இல்ல, அவனுங்களை பார்த்தாலும் நீ எதெல்லாம் தோல வேண்டாம், அவன்லாம் ஒரு பெரியாலே கிடையாது தெரியுமா? முன்னாடி யாரெல்லாம் இன்னைக்கு எழும்பி நிக்கிறானோ, யாரெல்லாம் பிரச்சனையா பாக்குறாங்களோ, எதெல்லாம் பிரச்சனையா இருக்குதோ, இந்த வேலை சொல்ல அப்படி இருக்குது, என் குடும்பம் எப்படி இருக்கு, என் மனைவி எப்படி இருக்காங்க, இந்த காரியம் எல்லாத்தையும் மாற்றுவதற்கு தேவன் உனக்கு உதவி செய்வார். மாறும்படிக்கு தேவன் கிருபை தருகிற தேவன், மாறும்படிக்கு உனக்கு உதவி செய்கிற தேவன். அப்படியாப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அப்படியாப்பட்ட தேவனோடு நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும். அந்த தேவனோடு கூட நீ உறவு கொண்டவனாய் மாற வேண்டும். உன் தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராக, உன் தேவன் உன் தேவையை சந்திக்க வல்லவராக. சொந்து போகாத, கலங்காத, திகையாதே, நான் உன்னுடைய தேவன் என்று சொல்லுங்க. நம்முடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் யாரா? சேனைகளின் கர்த்தரா? அவர் ஏன் கூட இருக்கிறார். அவர் என்னை நடத்த வல்லவர். விசுவாசிங்க, தேவன் ஒரு பெரிய காரியம் செய்வார். நீ உன் இதயம் இந்த மாத்துல துவல வேண்டாம். ஏன் துவலக்கூடாது தெரியுமா? நான் அமர்ந்திருக்க வேண்டியிருக்கிட்ட அமர்ந்துந்தா தேவன் தேவையை சந்திப்பா, நெருக்கத்தை மாற்றுவான்னு சொல்லிட்டு தேவ பிள்ளைகள் விசுவாசிங்க. தேவன் ஒரு பெரிய காரியம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே. பரலோக பிதாவே, நன்றி ராஜா. இந்த மாதத்துல இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு அப்பா, இந்த நாள்ல சங்கீதத்துல 46 10ஆம் வசனத்தில் வாஸ்து பிரகாரம் தேவ ஜனங்கள் என்னென்ன பிரச்சனை கண்டு சோர்ந்து போக அவர்களெல்லாம் இன்றைக்கு அமர்ந்திருக்க கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லாத்தையும் ஜபத்தில் தாங்க வச்சிருக்கேன், ஜபம் தாங்க பண்றேன், தேவன் தாங்க நிச்சயமா செய்வார் என்று அமர்ந்திருக்கத்தக்கதாய், ஜபத்து மூலியமா எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் பிள்ளைகளுக்கு கிருபை தாரும், பலத்தை தாரும். அவருடைய குடும்பத்தில் இதெல்லாம் அமர முடியாதபடிக்கு பிரச்சனையா காணப்படுதோ, அந்த பிரச்சனை கண்டு அவருடைய இருதயம் துவளாதபடிக்கு பாதுகாத்து வழிநடத்து பெரிய காட்சி எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களை எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.